ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1ல் டேர்ம் 1 இது. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிக் த அப்ராப்ரியேட் வேர்ட் ஃபார் த கிவன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ப்ரஷ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வேக் அப், ப்ரஷ், ஈட் அண்ட் ஸ்லீப். இதில் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம டிக் பண்ணணும். ப்ரஷ். ஷேட் த பிக்சர் தட் ஷோஸ் குட் ஹேபிட். ஸோ குட் ஹேபிட் இருக்கிற பிக்சரை வந்து நம்ம ஷேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக குப்பையில் நமக்கு போடுறாங்க, சரியா? அப்போ இதுதான் நம்ம ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது, ஹெல்ப் அனு கம்ப்ளீட் ஹர் ஈவினிங் ரொட்டீன் யூஸிங் த க்ளூஸ். ஸோ இங்கே அனுவோட ஈவினிங் ரொட்டீனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இந்த க்ளூஸை யூஸ் பண்ணி. மணி கோஸ் ஹோம் இன் த ஈவினிங், ஹீ டேஷ் ஹர் ஹேண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கே அனுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு இந்த இடத்துல மணி அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல எழுதலாம். இப்போ பாருங்க, ஸ்லீப், ஈட்ஸ், வாஷ் கொடுத்துருக்காங்க. ஹீ இங்கே என்ன பண்ணுறாங்க, பிக்சரில் வாஷ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் வாஷஸ். ஹீ வாஷஸ் ஹர் ஹேண்ட்ஸ். ஹீ டேஷ் ஸ்நாக்ஸ், என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஈட்ஸ் ஸ்நாக்ஸ், சாப்பிட்றாங்க தானே. அடுத்தது, ஹீ கோஸ் டு என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப், SLEEP, ஸ்லீப். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹெல்ப் அனு இல்லை, இந்த இடத்துல மணி, நேம் வந்து மணி, பாய். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் த சென்டென்ஸ் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ். கரெக்டான சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் பண்ணணும். அப்பு டேக்ஸ் அ பாத், அப்போ வந்து குளிக்கிறாங்களாம். அப்பு கோஸ் டு ஸ்கூல், அப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களாம். அப்பு ப்ரஷஸ் இஸ் டீத், அப்பு லேர்ன்ஸ் இஸ் லெசன் இன் த கிளாஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரஷ் பண்ணுவாங்க. அப்பு ப்ரஷஸ் இஸ் டீத். நெக்ஸ்ட்டு அப்பு டேக்ஸ் அ பாத். நெக்ஸ்ட்டு அப்பு கோஸ் டு ஸ்கூல், அப்பு லேர்ன்ஸ் இஸ் லெசன் இன் த கிளாஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட், லிசன் டு த பேசேஜ் கிவன், அரேஞ்ச் த பிக்சர்ஸ் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ். கரெக்டான சீக்வன்ஸில் அரேஞ்ச் பண்ணணுமா. இங்கே ஆடியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராகுல் வாக்ஸ் டு ஸ்கூல். ஓகே, அப்போ இது நம்பர் 1. ஹீ ரீட்ஸ் அண்ட் ரைட்ஸ் இன் கிளாஸ். ரீட்ஸ் அண்ட் ரைட் இன் கிளாஸ்னால் இது நம்பர் 2. ஹீ சிங்ஸ் அண்ட் டான்ஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதுதான் நம்பர் 3. ஹீ பிளேஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்பர் 4. ஹீ ஈட்ஸ் லஞ்ச் வந்து நம்பர் 5. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த ரொட்டீன்ஸ் இன் த கரெக்ட் காலம். கரெக்டான காலம்ல நம்ம அதை எழுதணும். வேக்ஸ் அப் ஏர்லி, கோஸ் டு ஸ்கூல், மார்னிங். இப்போ இதை வந்து எதில் எழுதணும், வேக்ஸ் அப் ஏர்லி, கோஸ் டு ஸ்லீப்பு கொடுத்துருக்காங்க. ஈட்ஸ் டின்னர், ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வேக்ஸ் அப் ஏர்லி, இது வந்து நமக்கு மார்னிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு கோஸ் டு ஸ்லீப் வந்து நமக்கு கோஸ் டு ஸ்லீப் அப்படிங்கிறது நமக்கு நைட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈட்ஸ் டின்னர், ஈட்ஸ் டின்னர் அப்படிங்கிறது நமக்கு நைட்டு பண்ணுவோம். அதே மாதிரி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் சாப்பிடுவோம், டின்னருங்கிறது நம்ம நைட்டு சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ நைட்டு மார்னிங் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக எழுதியிருக்கோம். அடுத்தது, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஹீ ஆர் ஷீ. ஸோ இந்த இடத்துல யார், கேர்ள் இருக்கா, அப்போ கேர்ள் இருந்தால் என்ன எழுதணும், ஷீ எழுதணும். பாய் இருந்தால் நம்ம என்ன எழுதணும், ஹீன்னு எழுதணும். ஓகே, லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஹேஸ், ஹேவ். ஹேவ் வச்சு நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஐ ஆம் அருண், ஐ ஹாவ் அ பால். நம்மளை பற்றி பேசுகிறோம். ஐ ஆம் அருண், ஐ ஹாவ் என்கிட்ட பால் இருக்கு. ஷீ இஸ் அனு, ஷீ ஹேஸ், ஷீக்கு பக்கத்தில் ஹேஸ் எழுதணும். ஷீ ஹேஸ் அ கைட். அதே மாதிரி ஹீ பக்கத்துலேயும் நம்ம என்ன எழுதணும், ஹேஸ் தான் எழுதணும். ஹீ இஸ் கவின், ஹீ ஹேஸ் மார்பிள்ஸ், அந்த மாதிரி நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஹேவ், ஹேஸ். இங்கேயும் அதே மாதிரி ஐ ஹாவ் அ புக். இங்கே ஹீ ஹேஸ் அ கேப், ஷீ ஹேஸ் அ பைசைக்கிள். fill in the blanks. இங்கே பாருங்க, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, blocks இருக்கு. அப்போ இந்த இடத்துல OCKS மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல blocks, BL ப்ளோ அப்படி வரணும்னா, இது வந்து ட்ரம், ட்ர், DR, ட்ர, UM கொடுத்துருக்காங்க. ட்ரம். இங்கே க்ரோ, க்ர், CR, க்ர், OWO, க்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு, மேட்ச் த சவுண்ட்ஸ் வித் த பிக்சர்ஸோட கரெக்டாக மேட்ச் பண்ணுவோம். ப்ர் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ பிரெட், clock, இந்த ஃப்ளாக். இங்கே சர்க்கிள் த கரெக்ட் பிகினிங் சவுண்ட்ஸ். இங்கே கரெக்டான சவுண்ட்ஸ் கொடுக்கணும். இங்கே என்ன இருக்குது, கிராஸ், அப்போ GR, கிர். இங்கே கிளாஸ், கில். இங்கே சர்ச். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாமா. ரீட் த சென்டென்ஸ் அண்ட் சூஸ் த கரெக்ட் பிக்சர். த ஃப்ராக் ஜம்ப்ஸ். இங்கே ஃப்ராக் ஜம்ப்ஸுங்கிறது எந்த பிக்சரில் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக
இது பண்ணணும். read the sentence and choose the correct picture. இதுதான் நமக்கு frog jumps. The dog swims in the pond. இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. The boy drinks water. So இது complete the blanks. இப்போ write 2 words with br sound. இப்போ இங்க கொடுத்திருக்க பிக்சர்ல இருந்து br sound நம்ம கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ br write 2 words with br sounds. இந்த இடத்துல என்ன இருக்கு? broom, இங்க brush, ரெண்டுமே br ல ஃபர்ஸ்ட் வருது. write 2 words with nk sound. இங்க என்ன இருக்கு? அந்த பையன் think. ஓகே, think nk ல முடியுதா? think. இங்க என்ன இருக்கு? tank, tank. ஸோ என்கேல முடிகிற சவுண்டு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்க இந்த பையன் தூங்குறான், அப்ப ஹீ ஸ்லீப்ஸ் ஆன் த பெட், இதுதான் கரெக்ட். ஹீ ஜம்ப்ஸ் ஆன் த பெட்னு கீழே கொடுத்துருக்காங்க, ஹீ ஸ்லீப்ஸ் ஆன் த பெட் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்ஸ் தானே கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த பொண்ணு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுது, அப்ப இதுல எது கரெக்டான சென்டென்ஸ்? ஷீ பிரஷஸ் ஹர் டீத், ஷீ வாஷஸ் ஹர் ஃபேஸ். ஸோ ஷீ வாஷஸ் ஹர் ஃபேஸ். நெக்ஸ்ட் இங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. தே சிங் அண்ட் டான்ஸா, தே ரீட் அண்ட் ரைட் வரணுமா? இந்த இடத்துல நம்ம தே ரீட் அண்ட் ரைட் தான் இந்த பிக்சருக்கு கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணோம். அப்பு டேக்ஸ் அ பாத், சின்னு பிளேஸ் வித் அ பால், ஹீ கோஸ் டு ஸ்கூல். வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் ரைட். இப்போ நம்ம இதை எழுதணும். ஸோ இது இங்கே வந்து சால்ட், ஃபெல்ட், பெல்ட். அப்போ எல்டியில் லாஸ்ட் முடியுது, அப்போ இங்கே வந்து ஹால்ட். இதுதான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ நம்பர் 1க்கு அடுத்தது ஹஸ்க், ரஸ்க், டஸ்க். இங்கே வந்து டெஸ்க். இங்கே அதே மாதிரி ஜம்ப், ரேம்ப், பம்ப். இங்கே வந்து லேம்ப். இங்கே பாருங்க, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் ஹீ, ஷீ. ஸோ இந்த இடத்துல பாய் இருக்கான், அப்போ நம்ம என்ன எழுதணும்? ஹீ எழுதணும். இங்கே ஹீ ஹேஸ் அ பென். இங்கே கேர்ள் ஆப்பிள் வச்சிருக்குது, அப்போ என்ன எழுதணும்? ஷீ ஹேஸ் அன் ஆப்பிள். இங்கே கேர்ள் தான் டால் வச்சிருக்காங்க, ஷீ ஹேஸ் அ டால். டிக் த ரைமிங் பேர். ஸோ இப்போ ஃபைண்டு, கைண்டு. ஓகேவா? ஸோ இதில் கரெக்டான ரைமிங் பேரில் இருக்குது, டிக் பண்ணியிருக்கோம். ப்ளூ பிரிக், இது வந்து நமக்கு கரெக்டாக ரைமிங் இல்லை. இங்கே டேங்க், பேங்க் கரெக்டாக இருக்குது, ரைமிங் ஒரே மாதிரி இருக்கா? ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள். இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம்? சர்க்கிள் பண்ணோம். ஆர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மை வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வேர்டு வந்து டேக் இங்கே இருக்குது. ஹிஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல வருதா? நெக்ஸ்ட் அதே மாதிரி கோ வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் த ஆட் ஒன்ஸ். ஆட் ஒன்ஸை மட்டும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்? சர்க்கிள் பண்ணோம். ஃப்ளை, ஃப்ளோ, கிளாஸ், ஃபிளாக். இங்கே பாருங்க, இதில் எப்படி இருக்குன்னா இதை வச்சு நம்ம டேரெக்டாக ஸ்பெல்லிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எஃப்எல் வேர்டு. ஸோ இங்கே ஜிஎல் வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்க, கிரேப்ஸு அதே மாதிரி ஜிஆர், இங்கே ஜிஆர் வேர்டு இருக்குது. இங்கே க்ளோன், இது மட்டும் சிஎல் வேர்டு. இங்கே டிஆர் வேர்டு இருக்குது. இங்கே கிறிஸ்ப். ஓகே, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சர்க்கிள் பண்ணியிருக்கோம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். டேஷ் யுவர் டீத். என்ன பண்ணோம்? பிரஷ் யுவர் டீத். டேஷ் டு ஸ்கூல், கோ டு ஸ்கூல். டேஷ் யுவர் ஃபேஸ், வாஷ் யுவர் ஃபேஸ். டேஷ் யுவர் ஃபுட், ஈட் யுவர் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது ரைட் எஸ் ஆர் நோ. சின்னு wakes up early-ஆ? நோ. அப்பு டஸ் நாட் டேக் அ பாத் எவ்ரி டே. ஸோ இது என்னது? தப்பு. இந்த சென்டென்ஸ் டெய்லியுமே குளிக்கும். அப்பு டஸ் நாட் டேக் அ பாத் கொடுத்துருக்காங்க, இங்கே இன்னும். சின்னு இஸ் அ மவுஸ். எஸ், சின்னு வந்து மவுஸ் கரெக்ட். அப்பு கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே. ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ எஸ் கொடுத்துருக்கோம். ரீட் அண்ட் மேட்ச். இங்கே பாருங்க, இந்த பையனை பண்ணுறான், ஜம்ப் பண்ணுறான். கரெக்டாக ஜம்பை மேட்ச் பண்ணுங்க. இந்த பொண்ணு தூங்குது, ஸ்லீப். இந்த பையன் நடக்கிறான், வாக். இங்கே ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்ஸ்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குது, அது நம்ம ரீரைட் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனில் மேலே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை மாற்றணும்? ஹீ ஈட்ஸ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட் இன் த ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் தான் டார்க்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? பிரேக்ஃபாஸ்ட் என்ன எப்படி சாப்பிடணும்? மார்னிங் தான் சாப்பிடணும். சரியா? இப்போ இதை அடிச்சுட்டு நம்ம என்ன எழுதணும்? மார்னிங் அப்படின்னு எழுதணும். ஷீ வாஷஸ் ஹர் டீத். டீத் என்ன பண்ணணும்? நம்ம ப்ரஷ் தான் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே என்ன எழுதணும்? ப்ரஷஸை யூஸ் பண்ணணும். பிரஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷீ கோஸ் டு ஸ்கூல். இங்கே பாய் தான் போகிறான், அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஹீ கோஸ் டு ஸ்கூல் வரும். சார்ட் அண்ட் ரைட். இங்கே எஃப்டி வேர்டு. ஸோ இந்த இடத்துல எஃப்டி வேர்டு என்ன இருக்குது? கிராஃப்ட். எஃப்டி வருது லாஸ்ட்ல. சாஃப்ட். ஸோ இங்கே எஃப்டி வருது. கிஃப்ட் எஃப்டி வருது. இங்கே என்டி வேர்டுனா பேண்ட், கைண்ட், லெண்ட். ஓகே, அடுத்தது சூஸ் அண்ட் ரைட். ஷீ வியர்ஸ் அ நியூ என்ன போட்டிருக்காவ? ட்ரெஸ் தானே காட்டுறா. ஸோ ட்ரெஸ். இட் இஸ் அ டேஷ் பென். ஸோ என்ன பென் இது? பிளாக் பென். த டேஷ் ஆர் ஃப்ரெஷ். த
fruits are fresh. Next, think and write. It is an animal. It is big. It has a long trunk. What it is? So long trunk இருக்கு, big animal அப்படின்னா என்னது அது? Elephant. Next, they are white. They are inside the mouth. We brush them daily. What are they? Teeth. நம்மளுடைய teeth. ஸோ நம்ம டெய்லி ப்ரஷ் பண்ணுவோம், வெள்ளையாக இருக்கும், நம்ம மவுத்துக்குள்ளே இருக்கும். அது என்னது? டீத்ஸ் தானே. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் டு கெட் 2 more நியூ வேர்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம்? பி போட்டால் என்ன வரும்? நமக்கு பிங்க்குன்னு வரும். கரெக்டா? பிங்க். இதுவே எல் போட்டோம்னா நமக்கு லிங்க் அப்படின்னு வரும். கரெக்டா? இங்கே வந்து டேம்ப்பு, இங்கே வந்து நம்ம எல் போட்டோம்னா லேம்ப் அப்படின்னு வரும். சரியா? இந்த இடத்துல நமக்கு வேற என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஏ நீங்கள் ஒன்றுனா போட்டு பாருங்க. ஏ பி சி போட்டிங்கன்னா கேம்ப்னு வரும். கரெக்டா? கேம்ப். நெக்ஸ்ட் பேண்ட், இங்கே வந்து ஹெச் போட்டோம்னா ஹேண்டுன்னு வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி எல் போட்டோம்னா நமக்கு லேண்டுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் fill in the blanks with FL, FR, GL and GR words. இது என்னது? frog. அப்போ இந்த இடத்துல a frog is on the flower. FL flower. She dash rose. she என்ன இருக்குது இந்த இடத்துல? she grows. GR. ஓகே, G போட்டிருக்கோம் இந்த இடத்துல. அவங்களே கொடுத்துட்டாங்க ஆரையுமே சேர்த்து. அதனால she grows grapes in her garden. Next, there is a glass tumbler and a glove on the table. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.